நீ வேற ஏய் ஹீரோ மாதிரி இருக்கான்ப்பா கிருபா. இதெல்லாம் அநியாயம்டா அதெல்லாம். இல்லையா? சரி வாங்க இன்னைக்கு எங்க போறோம். இருக்கிறியா லோகேஷ்? உங்களுக்கு கேமராமேன் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு ஃப்ரேம் வைக்க தெரியல படம் அவனுக்கு. ஃப்ரேம் வைக்கிறான்டா. என்னடா? என்ன சொல்ல போறோம்? ஏதாவது சொல்லுங்க. நீங்க வாங்க ப்ரோ. இல்ல vlogல நீங்களே இருக்கீங்க ப்ரோ. செல்ஃப் அப்படியே திருப்பி 4 பேரா வர மாதிரி. எங்க போறதுன்னு முடிவு பண்ணி சொல்லுங்கடா. இல்ல இவன் கண்ணாடி கல்றா கேவலமா இருக்கா. சரி எங்க போறோம்னா ரொம்ப நாளா பிளான் போட்டு காரைக்கால் வந்து கடைசியா போறோம். அதானே? டேய் தெரியவா தெரியுமே ஏறா. எப்படி சொல்றேன் தம்பி உங்களோட ஃப்ரேம் எனக்கு நல்லா வைக்க தெரியும் சரியா? வைக்க தெரியுமா? இல்ல நான் எதுக்கு சொல்றேன், 2 பேர் சேர்ந்து இருக்கோமே நான் சொல்றோம். ஓகேவா? அப்புறம் அங்க ஒரு மனுஷன் தனியா நிக்கிறாரு. அவன் வருவான். அவர் ரெஸ்ட் ரூம் போறாரு. எப்போ நம்ம 2 பேர் தான். நம்ம 2 பேருக்கு போது கரெக்டா இருக்கும். சொல்லு நீ முதல்ல என்ன ஆரம்பிக்கிற? சேர்த்து ஏறா. அப்பவே அதானே vlog. சேர்த்து ஏறா. சேர்த்தே இருக்கணுமா? ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்தோம். என்ன பிளான் பண்ணோம்? பைக் ரைட் மாதிரி கொஞ்சம் லாங்கா போகலாம். ஒரு 50 to 70 கிலோமீட்டர் வரையும் போகலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணோம். அதுக்காக ரொம்ப டைம் எடுத்து காலையில கிளம்பலான்னு பார்த்தோம். பட் காலையில கிளம்ப முடியல. ரொம்ப சீரியஸா போகுது. இதுல டிஃபன் சாப்பிடலாம் பேசுறோம். காலையில கிளம்ப முடியல. பட் 7 மணிக்கு எழுந்து டிஃபன் சாப்பிட போகணும். மணி கரெக்டா இப்போ 12:30 ஆகுது. 12 மணி டைம்ல கிளம்பி இருக்கோம். இப்போ எங்க போறோம்னு வாங்க பின்னாடி காட்டுறேன். எங்கடா சொன்னேன்? காரைக்கால் போறோம். காரைக்கால் சொல்லவே இல்லையா? கிளம்புவோமா? எங்க நம்ம போறோம்? காரைக்கால் தானே? காரைக்கால் ரெக்கார்ட்ல இருக்கட்டும். காரைக்கால் போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பிளான் பண்ண தரங்கம்பாடி பிளான் பண்ணோம். தரங்கம்பாடி பிளான் பண்ணிட்டு காரைக்கால் பிளான் பண்ணோம். ஒரு 70 கிலோமீட்டர் ஒரு மார்னிங் முடிச்சுட்டு ஈவினிங் அதே மாதிரி 70 கிலோமீட்டர் வந்து 140 கிலோமீட்டர் கிட்ட நம்ம கவர் பண்ணணும்னு பிளான் பண்ணோம். பட் ஆனால் வந்து முடியல. ஏன் முடியலப்பா? அதை சொல்லு. ரீசன் வந்து நடக்கிறதே பெரிய விஷயம். இந்த ட்ரிப் ஏதோ நடந்திருக்கே, அது ஆச்சரியம். இது ஒரு 2 வருஷமா 2.5 வருஷமா போட்ட ட்ரிப்பு. காரைக்கால் ட்ரிப்பு. இதுக்கே 2.5 வருஷம் ட்ரிப்ல ஜஸ்ட் காரைக்கால் போறதுக்கு, கும்பகோணத்துலேருந்து காரைக்கால் போறதுக்கு ஒரு 2.5 வருஷமா அந்த ட்ரிப்பு போட்டு இன்னைக்கு தான் அது நடக்க போகுது. அது போயிட்டு இருக்கோம். இப்போ எப்படி போறோம்னா கும்பகோணத்துக்கே காரைக்கால் போயிட்டு இருக்கோம். காரைக்கால்ல நிறைய பிளான் வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் போயிட்டு நம்ம மந்தி சாப்பிட போறோம். அது என்ன மந்தி தான் புக் பண்ணிருக்காங்க தெரியல, என்னன்னு பேரு. அங்க போயிட்டு பார்க்கலாம். ஸோ போறதை நீங்க ஃபுல்லா பாருங்க. அங்க போயிட்டு நாங்க அப்படியே கண்டினியூ பண்றோம். வாங்க அங்க போய் பார்க்கலாம். பை பாய். இங்க ஸோ பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. இஷ்டம் தான். நீங்கள் அப்படியே ஃபாலோ அப்படியே போங்க. பின்னாடி ஃபாலோ பண்ணி நாங்கள் அப்படியே வரோம். சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நீ என்ன சுத்த விட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. ஃப்ரேம் கரெக்டாக தருதா? சரி ஓகே போவோம். போய் பார்த்தா தெரியும். ஓகேவா? ஃப்ரேம் கரெக்டாக தருதா? தெரியுதுடா. ஸோ வெயில் ஜாஸ்தியாக இருக்கனால எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்து வந்துடுவோம். இதை போட்டுட்டு தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நீங்கள் வந்துருங்க. ஸோ நம்ம பிளான் படி இதெல்லாம் நம்ம போட்டுட்டு தான் நம்ம கிளம்ப போகிறோம். எஸ். நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா நான் அப்படியே காட்டிடுறேன். வெயில் ஜாஸ்தியாக இருக்கனால பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட்லாம் எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஃபுல் ஹேண்டாக போட்டுட்டு ட்ராவல் பண்ணுவோம். ஹெல்த்து, சேஃப்டி. ஸோ லோகேஷ் வந்து அப்படியே கன்னியூ பண்ணுவார். நம்ம கன்னியூ பண்ணுவோம். ஓகே. ஓகே இதான் பிளானு. நம்ம காஸ்டியூமு எல்லாமே வெயிலுக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமாக பண்ணிட்டோம். ஸோ அப்படியே நாங்கள் ஷார்ட்ஸ் எடுத்து போகிறோம். அண்டு காரைக்காலில் போயிட்டு கன்னியூ பண்ணுவோம். இடையில எங்கேயாச்சும் பெட்ரோல் போடுற மாதிரி நிப்பாட்டினா நாங்கள் கன்னியூ பண்ணுறோம். ஸோ வீடியோவை பாருங்க. கிளம்பலாம். A few moments later. எந்த பக்கம் தெரியல. 2 ரோடு இருக்கு. ரெக்கார்டில் இருக்கா? இருக்கு ரெக்கார்டில் இருக்கு. 2 ரோடு இருக்கு. செம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. இதில் எந்த ரோடுன்னு தெரியல. அப்படி பின்னாடி வாங்க ஒரு நிமிஷம். இங்கே ஒரு போர்டு எழுதியிருக்கு. அப்படியே இங்கே அப்படியே தான் எழுதியிருக்காங்க. திருமூலர் சித்தர் அவதாரத்தலமா? கிருபா
ரைட்டு லெஃப்ட் எந்த ரோடு? ஸ்ட்ரைட்டு தான், ரைட்டில் போனா. சரி ஓகேடா ஓகேடா. ஒன்று வரோம் வந்துகிட்டே இருக்கோம். வை ஃபோனை என்ன காமெடி பண்ணுறான். ஆஹா, அப்போ அது வேற, அது ஆடுதுறை. ஓகே ரைட், அப்போ இதுதான். சரி பர்பன் இருக்கா? பிஸ்கட் வச்சிருவோம். டேய் வாங்கடா. என்ன பிஸ்கட்? பர்பன் இருக்கா? சாப்பிட்டா போர்பன் தான் சாப்பிடுவேன். இதுயா ஹாய். எல்லாம் பார்த்து எடுத்தா வந்து பிளாக் ஹெல்மெட் போடல. சரி ஹெல்மெட் நம்ம வந்திருக்கோம். ரெஸ்ட்ல தான் நிக்கிறோம். சரி ஹெல்மெட் போடணும் நல்லா அவசியம் ஃபுல்லா இல்லை. கட் பண்ணிருக்கீங்க. ஐயோ பண்ணா ஃபுல்லா கட் பண்ணிருக்கீங்க. ஏதாச்சும் ஒரு பீஸ் தட்டினாலும் தெரிஞ்சு வண்டி நம்பர் மாட்டினா உங்க வண்டி நம்பர் தான் மாட்டான். ஏன் இவன் தானே நானே எடுத்துருக்கேன். என் வண்டியில் எடுத்துருக்கேன். ஸோ vlog பண்ணுறோம். யூடியூப் வீடியோ vlog. காரைக்கால் மந்தி சாப்பிடலான்னு போறோம்ண்ணா. காரைக்கால் மந்தி நல்லா இருக்குமே. சாப்பிட்டாச்சு. மட்டன் மந்தி சாப்பிட்டாச்சு. நீடூர் அது இனிமே தான். இப்போ காரைக்கால் போலான்ட்டு ஒரு ஐடியா. ஒரு காரைக்கால் பிளான், அடுத்த வாரம் ஒரு பிளான், அப்படியே ஒரு பிளான் அப்படியே. அதெல்லாம் நானும் என்ன பண்றது, அந்த வீட்டுல சமைச்சிட்டு ஏதாவது சமைச்சிட்டு அதை என்ன 4 பிஸ்கட் எறும்பு இருக்குண்ணா. எல்லாம் பண்ணுவோம். நிறைய இருக்குண்ணா. அதே இருக்குண்ணா. எறும்பு வந்துருச்சா? ஐயோ இப்பதான் கொண்டு அடுக்குனது. இதுதான் நம்ம போற பிளான். ஏன்னா அப்படியே போயிட்டு வண்டியில பங்கு இருக்காண்ணா. பரவாயில்ல. இந்த வழியில பக்கத்துலயே பங்கு போட்டுட்டு வந்துருங்க அப்படியே. தென்னை மரம் இருக்குல்ல, அந்தாண்ட இப்பதான் வந்து மேல ஜீனி முட்டை எடுக்கணும். ஜீனி முட்டை கிடக்குது. ஆமா ஆமா தாங்க. ஓகே சார். ஆளுங்களா 24 போதுமா? எறும்புலயே எடுத்துங்க. எறும்பு திண்டா கண்ணுக்கு நல்லது. இந்த அது பேக்ல போடுறா. ஸ்ப்ரே பேக்ல போடுறா. தண்ணி ஒரு 20 60 அவ்வளவுதான். என்ன ஒரு என்ன ஒரு பொருள் கும்பகோணம் போனது. என்ன ஒரு பொருள் காரைக்கால். வேற ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு. ஆடா அட்வர்டைஸ்மென்ட். அதிசயம் என்னவென்றால் அதன் இரு பக்கம் கூறியிருக்கும். போடாம போனமே. அதுக்கு ஒரு இவனுங்க நீர் யானை மாதிரி குடிச்சிங்க இருக்கான் தண்ணியை. நான் இப்போ தான் வாங்கினேன். சரி குடி. வாங்கினே குடிக்க முடியல. இந்த கண்ணாடி எதுக்கு? கூட நிமிஷம் போட்டு தரேன். குடுறா. ஏய் குடுற. இப்போ நீ குடுக்கல, உனக்கு இஷ்டம் செட் ஆகல. போயிட்டோம். இதை கழட்டி இருக்குது. நல்லா இருக்கா? கண்ணாடி இல்லை, பேக் போட்டு நேரம் கூட விட மாட்டான். அப்புறம் ஹெல்மெட் மாட்டிக்க. ஹெல்மெட் மாட்டிக்கிறியா? வேணாம் வேணாம். ஏற்கனவே இங்கே அனல். பெட்ரோல் போட்டாச்சு. இப்போ நாங்கள் கிளம்புறோம். ஓகே காரைக்காலுக்கு போகலாம். ஓகே பாய். எப்படி போகிறான்? 1 hour later. Oh my god. பயப்படாதா? பயப்படாதா? இந்த
போட்டு ஒரு முழு பிஸ்கட்டை போடலாம்ல. அது ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்குது. வாழாட்டுது அப்போனா ஒரு இப்போ நானும் லோகேஷும் பார்த்தீங்கன்னா இடையில ஸ்டாப் பண்ணிட்டோம். ரொம்ப தூரம் வந்தனால முடியல. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு நாய் சாப்பிடுதுங்க, நாய்க்குட்டி. பார்க்கவே க்யூட்டாக இருக்கு. சாப்பிட மாட்டேங்குது. பாக்கெட்டை பிடிச்சிக்கிறேன். இப்போ நானும் லொகேஷன் பார்த்தோன்னா வண்டியை நிப்பாட்டிட்டோம். ரீசன்னு பார்த்தீங்கன்னா முதுகு வலி ப்ளஸ் கால் வலி. அதனால் வண்டியை நிப்பாட்டி போர்பன் பிஸ்கட் வாங்கினதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி நாய் நின்றுச்சு. அந்த குட்டி நாய்க்கும் ஒன்று போட்டாச்சு, அது சாப்பிடுது. ஸோ லொகேஷன் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கோம். ரொம்ப தூரம் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது. அவனை வர விட்டுட்டு போயிட்டானோ, போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஸோ பாய். நம்ம எங்கே இருக்கோம்? காரைக்கால் போகிறதுக்கு இன்னும் 11 கிலோமீட்டர் இருக்கா? அந்த ஆடு இருக்குமா? நீ 2 ஆடுகள் இருக்குமான்னு கேட்டேன். ஆடு மட்டும் பெல்லி டான்ஸ் சொல்ல தெரியல, பில்லி டான்ஸ் தான். நான் எங்களோட இதுக்கு எனக்கு தான் தெரியும். என்னடா இங்க நிக்கலாம் இது கொடுத்துருக்கீங்க. கொஞ்சம் ஜாஸ்தி போற மாட்டா. இன்ஃபினிக்ஸ் நல்லா இருக்கா? செக் போஸ்ட்ல பாத்துடா வண்டி என்னங்கன்னு சொன்னானே வண்டி நம்ம ஆளுகளை கட் பண்ணி விட்டுதா. கிருபா லோகேஷை கூப்பிட்டு கேட்டேன். லோகேஷ் செக் போஸ்ட்ல என்ன சம்பவம் ஆச்சுன்னு சொல்லு. செக் போஸ்ட்ல ஒரு சம்பவம் இல்ல. நான் ஸ்பீட் பிரேக்கர். ஆமா என்ன பண்ண? ஆக்சுவலா பறந்துட்டோம். நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டேன், டவுன் ஃப்ளோர் போயிட்டேன். கல்யாணம் முடிச்சல அப்புறம். ஆமா நீ தான் கல்யாணம் பண்ணி வச்சல. நான் என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்? மாமன மச்சான் மானம் கட்டவடை போடா அந்த இருட்டாரு ஒண்ணுமே தெரியல. இடுப்பெல்லாம் வலிக்குதுடா. இப்படி வச்சாலும் நாய்க்குட்டிக்கு ஒரு பிஸ்கட் போட்டாச்சு. ஒரு பாக்கெட் போடல, ஒரே ஒரு பிஸ்கட் போட்டான். ஓகே, ஏதாவது இது எல்லாமே கட் பண்ணுவோம். வா திரும்ப பாக்கெட்ல எடிட். சரி வாங்க 11 கிலோமீட்டர் தான். 11 கிலோமீட்டர்ஸ். நம்ம ஓட்டுது. 11 கிலோமீட்டர்ஸ்க்கு 20 கிலோமீட்டர் 10 நிமிஷத்துல போக முடியாது. போலாம், 10 நிமிஷம் போட்டுருக்கு. ஒரு காமராட்ல போறோம். ஏன்னா அவனோட சொல்லண்டா. ஏய் ஓட்டி பாப்போமா? நான் எனக்கு மூட்டு வண்டி ஒழுங்கா இங்க உட்காந்துட்டு வரணும். அங்கே பாரு இங்கே தான் உட்காந்துட்டு வரணும். வண்டி ஓட்டணும். வா ஸ்கூட்டி எப்படி ஓட்டணும் தெரியும் எனக்கு. வா போ பர்ஃபார்ம் பண்ணு. பர்ஃபார்ம் பண்ணுமா? ஏய் இரா பிளாக்கா தெரியுது. பர்ஃபார்மன்ஸ் கேக்குறான்டா. பர்ஃபார்மன்ஸ் இவனுக்கு வண்டியே ஓட்ட தெரியாது. ஸ்கூட்டி வேற வாங்கி வச்சிருக்காங்க எங்க வீட்ல. ஸ்கூட்டியை கொண்டு போய் பள்ளத்துல ஓடுவாங்க. இந்த வண்டியை ஓடுதோம்னா அந்த வண்டியை எங்க நான் பள்ளத்துல ஓடுறேன். இவன் இமாச்சல கண்ணாடி வேற போட்டிருக்கான். அவன் கண்ணு வேற தெரியல இருக்கு. என்ன தெரியாதவனா? நீங்க மட்டும் என்ன சார் கண்ணாடி போட்டிருக்கீங்க? கருப்பு கண்ணாடி தான் சார் போட்டிருக்கீங்க நீங்க. கருப்பு கண்ணாடி போடுறது கண்ணு மேல இருக்கு. கண்ணு மேல இருக்கு. கேலி மேல் கண்ணாடி பாக்குது. சரி ஹெல்மெட் அணிஞ்சிட்டு சொல்லுங்க. நாங்களே ஹெல்மெட் போட்டு தான் செல்ல போறோம். ஓகே. ஏய் வண்டி ரொம்ப இறக்கமா இருக்காது. ஏய் கிருபா ஹைட் பத்தமா? ஓட்டுவே நீ. ஓய் உன்னை நம்பி ஏறுறீங்களா நீங்க? ஹைட் பத்தமா? உனக்கு பாடி இல்ல பில்டிங் இல்ல. டேய் போறீங்க போடா. கால் எட்டுதா? கால் வை. அந்த காலு எக்கறா என்னடா கால் எட்டல. ரெடி பாய்ஸ், இன்னைக்கு தான் வண்டி ஸ்லோவாக தான் போவோம். ஆப்பில் ஒரு மணி வண்டி எடுத்துகிட்டு போவோம். சரிக்கு கண்டினியூ பண்ணுவாங்க போயிட்டு. நல்லா தான் இருக்கு.
ஸோ வண்டி எடுத்ததுல பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் வந்துட்டோம். அவனை 2 பேரும் எங்கே போனானோன்னே தெரில. இப்போ வரையும் பார்த்தா ஆளக்கானு. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா கிருபா வண்டி ஓட்ட ஆரம்பித்தான். ஆல்ரெடி சொல்லிட்டு தான் வந்தேன், கிருபா காலம் எட்டல ஒன்றும் எட்டல. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா காரைக்கால் இன்னும் 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. முடிஞ்ச அளவு தூரம் வந்துட்டோம். இப்போ லோகேஷ் பார்த்தீங்கன்னா ஃபோன் அடித்து எங்கே வரீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். ரோட்டில் தான் வரோம். நீங்கள் எங்கே போகிறீங்க? ஐயோ நாங்கள் லெஃப்ட் எடுத்துட்டு வாங்க. சோ லெஃப்ட் ரைட்டா? ஸ்ட்ரைட்டாக போவோம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ப்ரோ. லெஃப்ட்டில் தான் காரைக்கால் எல்லாம் காட்டுனுச்சு ரூட்டு. இங்கேருந்து காரைக்கால் 16. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த 2 சைடு ரோட் டர்னிங்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் லெஃப்ட்டில் கரெக்டாக காரைக்கால் 11 கிலோமீட்டர்னு போட்டிருக்க வந்துட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா 2 பேரும் அந்த சைடு போயிட்டாங்க போல. ப்ரோ நம்ம வர்றவங்க தான் ப்ரோ சொல்கிறேன். நான் லெஃப்ட் எடுத்துட்டேன் ப்ரோ. நீங்கள் ரைட்டை போயிருக்கீங்க. இப்போ டிஸ்கஸ் நடக்குது. லிங்க் அனுப்புங்க. ஓ மந்திக்கு மந்திக்கு போகிறாங்களா? மந்திக்கு போகிறேன். திருப்பிட்டு வரோம். தான் போகணுமா? இப்போ நீங்கள் வரீங்களா நான் வரட்டுமா? நம்ம போவோம். இல்லை ப்ரோ இப்போ நாங்கள் அப்படி வரட்டுமா இல்லை இப்படியே போட்டுமான்னு கேட்குறோம். ஓகே. ஸோ என்ன லொகேஷ் கதை? அங்கே நிற்கிறீங்களாங்க? நாங்கள் வந்துடுறோம். ஓகே ப்ரோ. என்ன கதை? ஆக்சுவலாக 2 பக்கமும் போகலாமா? அப்படியும் போகலாமா இப்படியும் போகலாமா? ம். ஆனால் அவன் மந்தி போடுறப்போ லொகேஷன் வந்து அப்படி காட்டுச்சு. அந்த சைடு இருக்கு. ஸோ இப்போ நம்ம திருப்பிட்டு போகணுமா? ஓகே. உன்னை லிங்க் கேட்டேன்ல, லிங்க் அனுப்புனீங்க என்கிட்ட. டேய் ஒன்றை தாண்டா லிங்க் அனுப்ப போகிறோம். டேய் என்னடா லிங்க் கேட்டல, லிங்க் அனுப்பிட்டியா? அழகா அந்த குரூப் இருந்துச்சுல, அழகா நேம் போட்டுருக்கேன். நேம் சர்ச் பண்ணா என்ன வருது தெரியுமா? நேம் சர்ச் பண்ணா என்ன வருது நான் உனக்கு காட்டுறேன். உன்கிட்ட லிங்க் இருக்குல்ல, லிங்கை தட்டி விட்டினா நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம். நேம் சர்ச் பண்ணா வரப்போகுது. வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும். காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு கடைக்கு ஒரு பேரா ஒரே மாதிரி பேர் நிறைய கடையில் வைப்பாங்கடா. ஒரே பேர் தான். நான் கொடுத்துருக்கத காப்பி பேஸ்ட் பண்ணா தான் கரெக்டாக அங்கே வரும். நீங்கள் போய்ட்டு இஸ்தான்புல்னு சொல்லிட்டு நீ ஓ ஸ்பெல்லிங்கில் போடக்கூடாது. இப்போ யார் ஸ்பெல்லிங்கில் போட்டாங்க? ஏய் பேராண்மைடா, அக்ரி. எஸ் நல்லா இருக்கு. இந்த மாதிரி போடா. அப்புறம் ஏன்டா நிக்கிற? திரும்ப என்னாச்சு? காஸ்டியூம் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்க. ஹெல்மெட் இருக்கு. வழியா வந்தாச்சு. ஸோ மந்தி இஸ்தான்புல். சரி ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா காரைக்கால் வந்துட்டோம். ஆப்போசிட்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த மந்தி ஸ்பாட்டும் இருக்குது. போயிட்டு நாங்கள் என்ன மந்தியில் சாப்பிட போகிறோம். ஸோ மந்தியோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்தான்புல் மந்திக்கு தான் நம்ம வந்திருக்கோம் காரைக்காலுக்கு. இஸ்தான்புல் சிக்கன். ஆல்ரெடி 2 பேர் போயிட்டாங்க. நம்ம அப்படியே போயிட்டு அவங்க எல்லாமே ரெடி பண்ணி வைப்போம். நம்ம போய் சாப்பிட தான் போகிறோம். ஓகே. ஸோ அங்கே என்னென்ன பண்ணுறோங்கிறத ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறோம். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து மைனஸ். இதில் போட்டு தெரியுதா மைனஸ் செய்து
லோகேஷ் ரெண்டு பீஸ் சொல்லாது ஒரு பீஸ் 10 பீஸ் 10 பீஸ் $100 கிராம் இருக்குன்னு சொன்னார். சாப்பிட்டு சொல்லிக்கிறப்போம்.